பிரியாணி அபிராமி குற்ற வழக்கு 2018 தமிழ்நாட்டையே உலுக்கின ஒரு வழக்கு. பெத்த தாய் அபிராமி 7 வயசு 4 வயசுல ஆண் பெண் குழந்தைகளை தூங்கும்போது பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அப்பயும் உயிர் போகலன்னு தலகாணியால கொன்னுட்டாங்க. ஒரு பெத்த தாய் இப்படி பண்ணலாமான்னு அப்ப தமிழ்நாட்டு மக்களே கொதிச்சு எழுந்தாங்க. ஒரு பக்கம் ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவிச்சு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு நடையா நடக்கிற பெத்தவங்க எங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாமே, ஒரு குழந்தைகள் காப்பகத்துல கொடுத்துருக்கலாமேன்னு அபிராமியை திட்டி தீக்காத மக்களே இல்லை. 7 வருஷத்துக்கு அப்புறமா 2025 இன்னைக்கு அபிராமிக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றத்துல நீதிபதி செம்மல் அபிராமி மற்றும் கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்துக்கு ஆயுள் தண்டனை மற்றும் இறுதி மூச்சு வரை, அதாவது சாகும் வரை சிறை தண்டனை அப்படிங்கிற ஒரு சிறப்பான தீர்ப்பை வழங்கியிருக்காரு. இந்த தீர்ப்பை வழங்குறதுக்கு முன்னாடி அபிராமி அழுதுகிட்டே, எனக்கு வயசான பெத்தவங்க இருக்காங்க, ஏற்கனவே 7 வருஷம் நான் புழல் ஜெயில தான் இருந்தேன், எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டிருக்காங்க நீதிபதி கிட்ட. ஆனா அவரு குழந்தைங்களை கொண்டவங்க கிட்ட கருணை காட்ட முடியாதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பை வாசிச்சிருக்காரு.